ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஆல்கோ ட்ரேடிங் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்கோ ட்ரேடிங் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தா ஸ்பீடாக இருக்கும். நம்ம ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும் போது ஸ்லோவாக போய் பண்ணுவோம். இது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு சிக்னல் கிடச்ச உடனேயே போய் என்ட்ரு ஆயிரும். நம்ம சிக்னல் கிடச்சி பார்த்து போய் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுறதோட இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எமோஷன் இல்லாமல் இருக்கும். எமோஷன்னா நீங்கள் இப்போ நம்ம ஒரு லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப நேரம் கூட வெயிட் பண்ணுவோம். எப்படியா ரெக்கவர் ஆயிரும் லாஸு அப்படின்னு சொல்லி. ப்ராஃபிட் வந்தோன்னா சின்ன ப்ராஃபிட்டே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவோம். ரோபோனா அப்படி கிடையாது. நம்ம ஒரு 10 பாயிண்ட் ஒரு 500ரூபா ப்ராஃபிட் வச்சுக்கோம், ஒரு 500ரூபா லாஸ் வச்சுக்கோன்னா கரெக்டாக அந்த 500ரூபா லாஸ் வந்துருச்சுன்னா எக்ஸிட் ஆகி வெளியில் போயிடும். அந்த 500ரூபா ப்ராஃபிட் வர தட்டி வெயிட் பண்ணும். இதான் அட்வான்டேஜ். அப்புறம் எஃபோர்ட்லெஸ். நம்ம வந்துட்டு இப்போ ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். எஃபோர்ட் நிறைய போட வேண்டியது இருக்குது. ரோபோனா நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டிய கூட அவசியம் இல்லை. அதுவாகவே 2 எடுத்து எக்ஸிட் ஆகிக்கிடும். இதுதான் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகும். சில சமயம் நம்ம எக்ஸிட் ஆக வேண்டிய இடத்துல எக்ஸிட் ஆகாமல் நமக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ அப்படியே ரன் ஆகிட்டுருக்கும். அது மாதிரி இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிஷியலாக நம்ம சாஃப்ட்வேருக்கு கொஞ்சம் நம்ம அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. சில இடத்துல வந்து நமக்கு தெரியும் ஒரு சடனாக மூவ் ஆகிறப்போ அது மாதிரி இடம் இந்த இடத்துல கொஞ்சம் ட்ராப் நடக்குது, இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, அது மாதிரி சில இதுதான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ரோபோவால் ஜட்ஜ் பண்ண முடியாது. இதான் டிஸ்அட்வான்டேஜஸ். ஆல்கோ ட்ரேடிங் எப்படிலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது. பைத்தான் ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குது. அது மூலமாக நம்ம ஆல்கோ ட்ரேடிங் பண்ணலாம். அப்புறம் ஆமி ப்ரோக்கர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது வந்து ஏஎஃப்எல்னு ஒரு கோடிங் லாங்குவேஜ் தெரியணும். அதேமாதிரி பைத்தானுங்கிற ஒரு கோடிங் லாங்குவேஜ் தெரியணும். ரெடிமேடாகவும் இருக்குது. பைத்தானில் ரெடிமேட் கோடு இருக்குது. ஏஎஃப்எல்லும் ரெடிமேடு கிடைக்கும். நம்ம ஆனால் கற்றுக்கிட்டா தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ண முடியும். இல்லாட்டினா நமக்கு அது காசு கொடுத்து நம்ம கோடு க்ரியேட் பண்ணி வேண்டியிருக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இதுக்கு பைத்தான் கோடு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி தான் ஆமி ப்ரோக்கரும். நமக்கு அந்த கோடிங் நாலேஜெல்லாம் அது அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லினா நம்ம அதுக்கடுத்து இந்த வெப் பிளாட்ஃபார்ம் வந்துடலாம். எக்ஸாம்பிள் ட்ரேடிங் வியூவில் வந்து நம்ம பைன்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் தெரியணும் நம்மளுக்கு. அது மூலமாக தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணணும். இதுவும் நம்ம வந்துட்டு இப்போ நமக்கு பைன்ஸ்கிரிப்டில் போய் பண்ண முடியல அப்படின்னா நம்ம காசு கொடுத்து நம்ம அந்த கோடிங்கெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். அதுக்கடுத்து இருக்குது இந்த ட்ரேடோன், கோன்மேன், இது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோடிங் நாலேஜே தேவையில்லை, எல்லாமே ரெடிமேடாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிம்பிளாகவே க்ரியேட் பண்ணிடலாம். உங்களுக்கு அது ஏற்கனவே அது ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜியும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ட்ரேடனில் ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும். நிறைய குவான்மாலையும் ரெடிமேடாக ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிலது ஃப்ரீயாக இருக்கும், சிலது வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் ஷேரிங் மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மாதம் நம்ம ஒரு 10,000 ப்ராஃபிட் இருக்கும்னா அதில் அவங்களுக்கு ஒரு 1000 அது மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ட்ரேடான் கோன்மேன் அது மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் அவ்வளோ நாலேஜ் தேவையில்லை. ட்ரேடானுக்கும் கோன்மேனுக்கும் நமக்கு அவ்வளோ கோடிங் நாலேஜ் தான் தேவையில்லை. இதான் உள்ளதில் ஈஸி. இது ஆமி ப்ரோக்கர் மாதிரி நிறைய MD4, நிஞ்சா ட்ரேடர் அது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. இதில் இது மாதிரி இந்த கோன்மேன், இது மாதிரி ஆல்கோ டெஸ்ட்டு, ஸ்கொயர் ஆஃப், அது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. அது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இல்லை ரேட்டெல்லாம் பார்க்கலாம். பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். அது நம்மளே கோடு எழுதி நம்மளே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அது எதுவும் காசு எதுவும் தேவையில்லை. ட்ரேடோன் பார்த்திங்கன்னா 350 ரூபா மாதத்துக்கு ஆகுது. கோன்மேன் வந்து 1300 ஆகுது மாதத்துக்கு. ஆமி ப்ரோக்கர் வந்து நீங்கள் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணுறாப்புல இருக்கும், 20,000. அது இல்லாமல் நம்ம டேட்டா வந்து மாதம் ஒரு 400, 500 அது மாதிரி டேட்டா வாங்க வேண்டியிருக்கும். டேட்டா ஃபீட் வாங்க வேண்டியிருக்கும். இது ஆமி ப்ரோக்கர் இப்படி தான் இருக்கும். இது சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம டெஸ்க்டாப்பில். நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே நல்ல எல்லா இண்டிகேட்டரும் எல்லாமே இருக்கும். இந்த MACD அது மாதிரி எல்லா இண்டிகேட்டருமே சூப்பர் ட்ரெண்ட் அது மாதிரி இருக்கும். அது இல்லாமல் AFL கோடு க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம ஆல்கோவில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது பைத்தான் கோடு இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்டாக்கை வாங்கணும், ஸ்டாக் விற்கணும், எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும், எவ்வளோ ப்ராஃபிட் வரணும், எவ்வளோ லாஸ் வரணும், அது மாதிரி இந்த கோடெல்லாம் எழுதி
நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், கம்பைலரில் எக்ஸிக்யூட் பண்ணணும். இது ஒரு கம்பைலர். இது மாதிரி இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணி அதை ரன் பண்ணணும். அந்த நம்மளோட ப்ரோக்கரை வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் நம்ம எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ணதுக்கு ஏபிஐன்னு ஒன்று இருக்கும். நம்ம ப்ரோக்கர்கிட்ட எல்லா ஜெரோதா எல்லா ப்ரோக்கர்ட்டையுமே வந்து ஏபிஐ கீன்னு ஒன்று இருக்கும். ஜெரோதாவில் மட்டும்தான் 2000 ரூபான்னு நினைக்கிறேன். மற்றதில் எல்லாத்தையும் ஃப்ரீ தான். ஃப்ளாட் ட்ரேடு, சூன்யா, இதில் எல்லாத்துலேயுமே ஏபிஐ கீ ஃப்ரீ தான். ஏபிஐ கீ இருந்தால் தான் இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும். நம்ம பைத்தான் கோடு இப்படி தான் இருக்கும். பைத்தான் கோடை நம்ம கம்பைலரில் ரன் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுலேயும் நம்ம யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அதெல்லாம் நம்ம இந்த பைத்தான் கோட்லேயே உள்ளே கொடுத்தோன்னு லாகின் ஆயிரும். டேரெக்டாக லாகின் ஆகி ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும். அதே மாதிரி தான் இது ஆமி ப்ரோக்கர். அப்புறம் இது வந்து குவான்மேன் வந்து மாதம் 1300 ஆகுது. இதில் இப்படி தான் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இதெல்லாம் ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு புல் கால் ஸ்ப்ரெட்டு கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும். ஏடிஎம் ஒரு லாட் பை பண்ணணும், ஓடிஎம் 5 லாட் பை பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, டார்கெட்டு எவ்வளோ, எத்தனை மணிக்கு என்ட்ரி ஆகணும், எத்தனை மணிக்கு எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு கொடுத்து நம்ம டிப்ளாய் பண்ணோம்னா ஓகே ஆயிரும். அது இல்லாமல் ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கும். பார்த்தீங்களா? 920 ஷார்ட் சேடல் வித் 25% ஸ்டாப் லாஸ் ஆன் ஈச் லெக். இது மாதிரி நிறைய இது இருக்கும். அதை நம்ம காப்பி பண்ணி, சிலது ஃப்ரீயாக இருக்கும், சிலது அவங்களுக்கு பே பண்ணுறப்ப இருக்கும். காப்பி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து ட்ரேட்ரான். இதுலேயும் அதே மாதிரி தான். இந்த மார்க்கெட் ப்ளேஸில் வந்துட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி அவங்க கொடுத்துருப்பாங்க ஃப்ரீயாகவே. இந்த இருக்கும். இதில் வந்து காஸ்ட் இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து இது வந்து பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டிப்ளாய் பண்ணோம்னா மாதத்துக்கு 10% நமக்கு வர ப்ராஃபிட்டில் 10% உங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஸ்ட்ராட்டஜி வேணால் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம என்ட்ரி கண்டிஷனு, எக்ஸிட் என்ன கண்டிஷனு, இல்லை என்ன ஸ்கிரிப்ட் பை பண்ணணும், அது மாதிரி எல்லா கோடிங் எல்லாமே பண்ணிக்கலாம். இல்லை சூப்பர் ட்ரெண்டில் என்ட்ரு ஆகணும், இஎம்ஏயில் என்ட்ரு ஆகணும், அது மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே இதில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ட்ரேடிங் வியூவில் இது சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் பைன் ஸ்கிரிப்ட். இதில் தான் நம்ம கோடிங் பண்ணணும். இதில் ஸ்டார்டிங்கில் ஆல்கோ ட்ரேடிங் ஃபஸ்ட்டு வர்றவங்க வந்துட்டு குவான்மேனோ இல்லை ட்ரேட்ரானோ இது ரெண்டும் ட்ரை பண்ணலாம். இது ரெண்டும் காஸ்ட் கம்மி தான். ட்ரேட்ரான் ரொம்ப கம்மி. ட்ரேட்ரான் வந்து 350 ரூபா தான், உள்ளே கம்மியாக தான். பைத்தான் அதுக்கெலாம் வந்து ரொம்ப கோடிங் நாலேஜ் தேவை, ரொம்ப நாள் ஆகும். அது ஸ்டார்டிங்கில் இதில் ட்ரேட்ரானில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.